இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்குடி இப்படி நின்னுட்டு இருக்க? உன்னை கிளம்ப சொன்னோம்ல, கிளம்பு. இவ பாக்குறத பார்த்தா நான் சொன்ன மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அத்தை, ஆனா நான் எப்பவும் சொல்றதும் நினைக்கிறதும் ஒன்னே ஒண்ணுதான். என் தங்கச்சி எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும். அவ முகத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணும். அதெல்லாம் நீங்க இருந்து போனாலே தானா நடக்கும். கிளம்பு. உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா நீ என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடாது. உனக்கு நான் அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் ஒரு அக்காவை சொல்ல வேண்டியது என் கடமை. எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசை மட்டும் தளர விட்டுறாத. அத நிம்மதியாவும் தைரியமாவும் வச்சுக்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கை அமையும். நீ சந்தோஷமா வாழணும் ரித்திகா. ரித்திகா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து நடந்துக்கம்மா. இதுதான் உன் வீடு. நீ என்ன செஞ்சாலும் அது இந்த குடும்பத்துக்கு கௌரவத்தை கொடுக்கறதா இருக்கணும். அதுதான் நீ பிறந்த வீட்டுக்கு வாங்கி தர மரியாதை. சரியா? பார்த்து நடந்துக்கம்மா. இங்க கிளம்புறோம். அயலி, போலாமா? பாட்டி, ஒரு நிமிஷம். இந்திராணி மேடம் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அப்புறம் அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம போயிட்டோன்னு நினைச்சுக்க போறாங்க. அதெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க பேசிக்கிறோம். நீ முதல்ல கிளம்பு. அதான் உன் சித்தியே சொல்லிட்டால, வா போலாம். அம்மோ, போலாமா? போலாம் பாட்டி. அக்கா, அழாத. மிஸ் யூ அக்கா, மிஸ் யூ. வீட்ல ரெண்டும் எலியும் புனையுமா அடிச்சுக்கும். இப்ப எப்படி இருக்குன்னு பாரு. என்ன இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க அப்படித்தானே இருப்பாங்க. எல்லாரும் அப்படி இருந்துட முடியுமா என்ன? சரி ஜமுனா, நாங்க போயிட்டு வரோம். கிளம்புறோம். என்ன போலாண்டி, வாமா. போயிட்டு வா. போயிட்டு வரேன்.